ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கம். மகர ராசி மகர ராசிக்கான வைகாசி மாத பலன்களை பார்க்குறோம். இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா 14/5/2024 இருந்து 14/6/2020 வரையான பொது பலன்கள் இந்த வைகாசி மாதத்தில். இந்த வைகாசி மாதம் பார்த்தா பல கிரகங்கள் ஒரு சுப பயிற்சி அடையக்கூடிய ஒரு மாதமாகவே அமையுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் 7ஆம் தேதி 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் ரிஷபராசி பயிற்சி அளிக்கின்றார். வைகாசி 11ஆம் தேதி 24/5/2024 பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ரிஷபராசி பயிற்சி அளிக்கின்றார். வைகாசி 18ஆம் தேதி 31/5/2024 பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மேஷராசி பயிற்சி அளிக்கின்றார். வைகாசி 27ஆம் தேதி 9/6/2024 பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிதுன ராசி பயிற்சி அளிக்கின்றார். வைகாசி 31ஆம் தேதி 13/6/2024 பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிதுன ராசி பயிற்சி. இப்படி எண்ணற்ற சுப பயிற்சிகளோடு இந்த மாதம் பிறக்கிறது. உங்களுக்கு இல்லை மகர ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசிகளில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணத்துடைய 4 பாதங்கள், அவிட்டேன்ஸுடைய 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தை அடங்கிய மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த மகர ராசிக்கு பொதுவாக அந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுபத்துவம் பாதையில் சஞ்சய் செய்கிறாங்க. நல்லா சுபமாக இருக்கிறதால இந்த ராசிக்கு குரு பகவான் 7ஆம் பார்வை கிடைக்கிறதால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 7 சனியோடைய கடைசி பகுதி 2 சனி பகவான் இருக்கிறதால 7 சனியோடைய கடைசி பகுதி நடைபெறுவதால் உங்களுக்கு வருமானம் ஒரு போதிய அளவு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு தனசாத்திய சனி பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு வரவிற்கு ஏற்ற செலவுகளும் இருக்க போகுது. உங்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய சார்ந்து அமர்ந்திருக்காரு. ஆத்மகாரனான சூரியன் இணைந்திருப்பதால் பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு தரிசனம் செய்யக்கூடிய, சாமி கும்பிடக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்பட போகுது. போய் பயன்படுத்தி கொண்டு ஒரு ஆன்ம மகிழ்ச்சி அடையிறது உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் வாங்க போகுது. அதே சார்ந்த மகான்கள் பெரியவர்களை சந்தித்து அவங்களுடைய ஆசி வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைப்பதற்கு குழந்தையுடைய கல்வியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறதால நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு திருப்திகரமாக இருக்க போகுது. உங்களுக்கு குருபலம் சிறப்பாக இருக்கிறதால திருமணம் முயற்சி, இது வரைக்கும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல வரன் அமைந்து சுபமாக திருமணம் முடியக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் மகராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அதனால் திருமண முயற்சி எடுங்க. கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு திருமணம் நடக்கும்போது இல்லை நல்ல வரன் அமைந்து நிச்சயத்தம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு தேசியம் இந்த பெண்கள்லாம் கருவுற்று இருந்தாலும் ஒரு சுகப்பிரசவம் ஆவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கணவர்லாம் நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் வருமானம் பெற்று நாட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைது போகுது. உங்களுக்கு சொத்து பாகப்பிரிவினை சொத்து சம்பந்த பிரச்சனைகள் எல்லாமே பரஸ்பரம் பேசி எந்த ஒரு சண்டை சச்சம் இல்லாமல் உங்களை நீங்கள் பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் சொத்துலேயும் சரி எந்த பிரச்சனை வரப்போது நீங்களே பேசி முடிவெடுக்க போகிறீங்க. யார் மனசாமல் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான மாதமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைகிறது இந்த வைகாசி மாதம். பொதுவாக அந்த பலன் உத்தியோகங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய அனைவருக்கும் உங்களுடைய ஆதரவு கிடைக்க போது உங்களுக்கு ஒரு மன நிறைவும் ஒரு உற்சாகமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு மகரமும் சனி பகவான் ராசியாக இருக்கிறதால 7 சனி காலத்தில் கொஞ்சம் சிரமங்கள் கடுமையாக இருக்காது. அவருடைய சொந்த வீடு இருந்தால் ரொம்ப கடுமையாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு நிலை தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதனால் கொஞ்சம் அவருடைய தாக்கம் இருக்குது தான் செய்யும். அதனால் பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மகரம், கும்பம், துலாம் 3 ராசிக்கும் 7 சனியோடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால உங்களுடைய தொழிலோ கல்வியோ பிஸ்னஸோ எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகும்.
இந்த வியாபார அன்பருக்கு, தொழில் செய்ய அன்பருக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய போட்டிகளில் சந்தை நிலைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். அது அந்த மாறுபாடு உள்ள இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனித்து அந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ண பாருங்கள். உங்கள் வியாபாரத்தை கொஞ்சம் தடைகளும் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் லாபம் என்ன தான் தடை கொஞ்சம் வந்தாலும் உங்களுடைய வருமானத்தில், லாபத்தில் எந்த விதமான தடைகளும் நல்ல ஒரு லாபமாக தான் உங்கள் தொழில் செல்லப்படுவங்களுக்கு. வெளிமாடு பயணங்கள்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்தால் அது மூலியம் உங்களுடைய உற்பத்தியும் விற்பனையும் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருப்பவங்களுக்கு. உங்களுக்கு வராமல் இருந்த வரவேண்டிய பாக்கிகள், கடன் எல்லாம் உங்களுக்கு வசூலாக போகிறவங்களுக்கு. உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த நினச்சிங்கன்னா அது விரிவுபடுத்துக்கான ஒரு காலகட்டம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. ஒரு அளவான முதலீடோடு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துங்க. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைகாசி 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கிரகங்கள்லாம் சாதகமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் படிப்பில் நல்ல ஒரு கவனம் வச்சுனாலும் நல்லா தானாகவே நல்ல ஒரு மெமரி பவராக இருக்கும். நல்ல ஒரு கல்வி சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சிறு சிறு உடல்நலக் குறையெல்லாம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு இந்த வைகாசி 18க்கு அப்புறம். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் படிப்பில் கவனம் கொஞ்சம் இருந்தாலே தானாகவே அதுக்கான சப்போர்ட்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு கல்வி நோக்கி போகலாம். நீங்கள் உடம்பு சரியில்லைனா உடனே மருத்துவருக்கு கொண்டு உடல்நிலையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாய அன்புக்கு பார்த்தா வைகாசி 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் திருப்திகரமாக இருக்க போது. விளைச்சலில் எந்த விதமான தடை இருக்காது உங்களுக்கு. இந்த வைகாசி 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த கிரகநிலை மாறதால் கொஞ்சம் வயல் பயனில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். தண்ணி பிரச்சனை, பல பிரச்சனைகள் வரலாம். கால்நடையை பராமரிப்பில் கொஞ்சம் அதிக செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைவது உங்களுக்கு. அதே சமயத்தில் இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்த பழைய கடன்கள் பற்றிய ஒரு மன கஷ்டமும் எண்ணங்களும் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைப்பாகுது. பொதுவாக பெண்களுக்கு பார்த்தா மகரத்தில் உள்ள பெண்களுக்கு குரு பகவான், சுக்கிர பகவான் ஆகிய இருவரும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிறதால பெரும்பான்மையான மற்ற கிரகங்கள் உங்களுக்கு உங்கள் பக்கமாக தான் சாதகமாக இருக்காங்க உங்களுக்கு. அதனால் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. திருமணத்துக்காக திருமண வயது இருக்கின்ற பெண்களுக்கு, திருமணம் அமையாத பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைப்பது உங்களுக்கு. விவாகம் பெற்ற பிறகும் ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கும் வேலை இருக்க பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் போது மனதளவில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் உள்ள ஒரு காலகட்டமாகவும் மனசுக்கு பிடிச்ச வேலையை கிடைக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் போது ஏற்கனவே வேலை செஞ்ச பெண்களுக்கும் பார்த்தா கொஞ்சம் ஊதிய உயர்வு, புதிய சலுகைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக உங்களுக்கு அட்வைஸ்ன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. இந்த சூரியன் சஞ்சார நிலையினால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பகல் வேலையில் கொஞ்சம் தேவையற்ற வெயிலில் செலவிடுவது, வெளியூர் பயணத்தை கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. அதே போல் கிரகணிகள்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சூரியனார் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு நெய் தீபம் போட்டு வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும் போது உங்களுக்கு. இந்த சந்தோஷம் பார்த்திங்கன்னா வைகாசி 2ஆம் தேதி இருந்து 4ஆம் தேதி வரைக்கும், பிறகு வைகாசி 29லேருந்து வைகாசி 32 வரைக்கும் உங்களுக்கு சந்திராசமும். அந்த காலகட்டங்களில் ஒரு சுப சம்பா நிகழ்ச்சிகளை கொஞ்சம் பேசுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. மற்றபடி இந்த அன்பர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு மாதமாக இந்த வைகாசி அமைகிறது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலத்தை வணங்க பணி ஏற்படுங்க. கண்டிப்பாக அனைத்து விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் நல்ல ஒரு வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.